நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் சார். கோவப்பட்டிருக்க கூடாதுதான். ஏதோ நடந்துருச்சு. இதுல இருந்து வேலுவை வெளியே எடுக்க நீங்க தான் சார் ஒரு வழி சொல்லணும். வேலு பேங்க் ஆளுங்களை அடிச்சிருக்காரு. இது அவங்க ஈகோவை டச் பண்ணியிருக்கோம். அதனால பழி வாங்குற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி வெளியே எடுக்க முடியாத மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதனால தான் சார் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க சார். எப்படியாவது வேலு இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்தணும். என்னம்மா தர்ம சங்கடமான நிலைமையில கொண்டு வெட்டிட்டியம்மா. அந்த பிரம்மா வர முரண்டு பிடிக்கிற ஆளு. சும்மாவே அவருக்கு உங்களுக்கு யாரையுமே பிடிக்காது. இதுல அவட வசமா சிக்கிக்கிட்டீங்களே. எனக்கும் அதான் சார் பயமா இருக்கு. அந்த பிரம்மாவுக்கு எங்க குடும்பத்து மேல இருக்க பழைய பகையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்துல பழி வாங்கிடக் கூடாது. சரிம்மா, நான் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வரேன். எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்கன்னு முதல்ல பாப்போம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் பேசி பார்க்கலாம். ஏதாவது பண்ண முடியுமா பாப்போம். ஓகே அம்மா, நீ ஒன்னும் பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரிம்மா. சார், அதான் பொறுப்பை கொடுத்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் சார், விடுங்க. இப்படி வசமா வந்து சிக்கிட்டியாடா வேல்முருகா. நீ இப்படி வந்து மாட்டுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என் குடும்பத்தை எவ்வளவு அவமானப்படுத்திருப்பீங்க. உன் தங்கச்சிய என் பையனுக்கு கட்டி கொடுக்காம அவன் வாழ்க்கையை குட்டிச்சவராக்கிட்டீங்களா. உன் தங்கச்சி என்ன பெரிய அழகியா?